चलती चकी देख कर दिया कबीर रोई, दुई पतन के बीच में सभी बचना ना होई। चलती चकी देख कर दिया कबीर रोई, दुई पतन के बीच में सभी बचना ना होई। அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்கள், கபீர்தாஸோட இந்த தோஹா, இந்த வாக்கியம் அத்வைத பாவத்தையும் ஒற்றைத்தன்மையையும் குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கு. இதோட பொருள், இதோட அர்த்தம் என்னன்னா, ரொம்ப அற்புதமா கபீர் உணர்வு பூர்வமாக இதை விளக்குறார். விளக்குறது மட்டும் இல்லை, அவரோட நிலையையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வச்சனமா, வாக்கியமா இது இருக்கு. சந்தி சக்கி தேக்குகர் அப்படின்னா, மா வரைக்கிற அந்த கல் திரிகைன்னுவாங்க. மாவு அரைக்கிற அந்த கல் கைத்திரிகை, அந்த கைத்திரிகையை நான் ரெண்டு கல்லை பார்க்கும்போது, மாவு அரைக்கிற கல் கைத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த கல் திரிகை உங்களுக்கு நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் அதில் தான் கோதுமை அரைப்பாங்க. அதை பார்க்கும்போது அவர் அழுகிறாரு, உணர்வு பூர்வமாக கலங்குறாரு. அந்த திரிகையோட அந்த சுழற்றக்கூடிய அந்த சுழலக்கூடிய அந்த திரிகையை பார்க்கும்போது அவருக்கு இந்த தோஹான்னு சொல்லக்கூடிய இந்த வச்சனம் வருது. அதை உள்ளர்த்தத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறாரு. அதுல முதல் வரி என்ன அற்புதமா சொல்லுகிறாருன்னா, சல்தி சக்கி தேக்குகர். இந்த மாவரைக்கிற அரைக்கிற இந்த கல் திரிகையை பார்க்கும்போது நான் அழுகிறேன். தியா கபீர் ரோயிங்கிறார், நான் அழுகிறேங்கிறார். ஏன் அழுகிறாருன்றத அடுத்த வரியில ரொம்ப அற்புதமா விளக்குறார். दुई पतन के बीच में सभी बचना ना होई. இப்போ இந்த கல் திரிகைய, இந்த மாவரைக்கிற கல் திரிகைய எதோடு ஒப்பிடுறாருன்னா, யார் ஒரு ஜீவாத்மா அந்த வேத பாவத்துல, அந்த பிரித்து பார்க்கும் அந்த தன்மையில கடவுளை எல்லாத்துக்குள்ளேயும் பார்க்காம, எல்லாமே கடவுள் தான் பார்க்காம, எல்லாமே கடவுளுக்குள்ளதான் இருக்குன்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள மேலோங்காம இருக்கும்போது, இப்படிதான் கோதுமை மணிகள் மாறி அதை நுழைஞ்சு நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை கோதுமை நசுங்கும் போது அந்த மாவாகுது, நல்ல அரைத்த மாவாகுது. அது மாதிரி இந்த கர்ம வினைங்கிற இந்த சுழற்சியில சிக்கி பாவம் புண்ணியம் செஞ்சு திரும்பவும் இங்க பூலோகத்துல, இந்த பூமியில பிறக்கிறதுக்கு அதுவே காரணமாகிறது. இதை தவிர்த்து அவங்க எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்திருந்தா, அந்த ஒற்றைத்தன்மையை பார்த்திருந்தா, அந்த ஏகத்துவ பாவம் சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு இருந்திருந்தா, அந்த அளப்பரிய அன்போடு இருந்திருந்தா, அந்த ஆத்மாக்கள் கடவுளை எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஆத்மாக்கள் கடவுளை உணர்ந்த ஆத்மாக்களா இருந்திருப்பாங்க. இதுல இருந்து அபூர்வமா அரிதா இருக்கக்கூடிய அவர்களை நினைக்கும் போது இதுல இருந்து பிழைத்திருப்பார்கள். இந்த சம்சார சாகரத்துல, இந்த பிறவி கடல்ல, இந்த ரெண்டு கைத்திரிகையும், ஒண்ணு அசையாத கீழே இருக்கக்கூடிய கைத்திரிகை, மேல அந்த கைப்பிடியோடு இருக்கக்கூடிய அந்த கல் கைத்திரிகை. இதை அரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கர்மமும் அது ஒவ்வொருத்தரும் கிட்டையும் சேருது. அந்த கர்ம வினையால் அந்த சுழற்சியில சிக்கி ஜீவாத்மா
திரும்ப திரும்பவும் பிறக்கிறதுக்கு அதுவே வித்துடுது. புண்ணியம் செஞ்சாலும் பிறவி இருக்கு, பாவம் செஞ்சா சொல்லவே வேண்டாம், அதை அனுபவிக்கிறதுக்கு பிறவி இருக்கு. அந்த எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்க்கக்கூடிய அந்த ஒற்றை தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்வ பாவம், சர்வாத்ம பாவம் இல்லாததால இங்க சிக்கி தவிக்கிறாங்க. இந்த இந்த கல்திரிகை மாதிரி இந்த கோதுமை மணிகள் எப்படி அதை அரைத்து போகுதோ அதில் மாதிரி தவிப்பல அதை நசுக்கப்படுகிறாங்க அப்படின்னா, அப்ப இதை நசுக்கிறது யாரு? மாயையே குறிப்பிடுறாரு. அது ரெண்டு கல்திரிகையும் ஒரு விதத்துல மாயையே இரண்டு பக்கம்ன்ற மாதிரி தான் அது நசுக்கப்படுகிறார்கள். ஆனா இந்த ரெண்டு கைத்திரிகையும் இயக்குபவரை தெரிஞ்சுட்டு இந்த ரெண்டு கைத்திரிகையும் அவரால தான் இயக்கப்படுதுங்கிற அந்த ஒற்றுமை உணர்வுல எல்லாத்துலயும் அவரை பார்த்தா இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறார். அப்போ அபூர்வமா இருக்கிறவங்க இதிலிருந்து பிழைத்து அவர்கள் கடவுளை உணர்ந்து முக்தி அடைவார்கள். இல்ல இந்த கைத்திரிகை மாதிரி இந்த கர்ம வினைக்குள்ள சுழற்சியில சிக்கி அவங்க இதுல நசுக்கப்படுகிறார்கள் இந்த உலக ரீதியான துக்கத்தையும் தற்காலிக இன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறார்கள். இன்பமும் தற்காலிகமா இருக்கு, ஆனா துக்கம் அது தொடர்ந்துட்டே இருக்கு. அதுவும் தற்காலிகம் தான். அனித்திய அசுகம் லோகத்துல துக்கமும் சரி சுகமும் சரி தற்காலிகம் தான். ஆனா இந்த ரெண்டையும் மாறி மாறி அனுபவிக்கிறார்கள். அப்போ இதையே தான் பகவான் ஷிரடி பாபாவும் ஷிரடி காலகட்டத்துல சொல்றாரு. அப்ப எப்பவுமே அவர் கைத்தறியில அந்த மாவு அரைக்கும் போது சொல்றாரு, மேல இருக்கிற அந்த கல், அரைக்கக்கூடிய கல் அது பக்தி, கீழே இருக்கக்கூடிய கல் அது கர்மா, அந்த கைத்திரிகை அந்த கைப்பிடி அது ஞானம் மற்றும் வைராக்கியம். நீங்க எண்ணற்ற ஜென்மங்களா ஈட்டிய பாவ புண்ணிய கணக்கான இந்த பிறவி எடுத்திருந்தாலும் ஆசையும் கர்மாவும் அதுதான் உங்க பிறப்புக்கு காரணமா இருந்திருந்தாலும் அதை கடக்கக்கூடிய விஷயம் பக்தி ஞான வைராகியத்தால நீங்க அதை கடந்து போகலாம். இருக்கும் போதே ஜீவமுக்தி நிலையை அடையலாம். மோகத்தை தவிர்த்து மோட்சத்துக்கும் நீங்க தகுதி ஆகலாம் அப்படிங்கிறது அது ஷிரடி பாபா அற்புதமா அந்த துவாரகமையில அந்த கைத்திரியை மாவு அரைச்சிட்டே இந்த மாவு அரைக்கிறதுக்கு உண்டான அந்த விளக்கு உரையும் அதுல இருக்கக்கூடிய உள்ளர்த்தத்தையும் சொல்றாரு. இதை தான் கபீர்தாஸ் சொல்றாரு. கபீர்தாஸ் இன்னும் உணர்வு பூர்வமா அதை பார்க்கிறேன். இந்த கபீர் நான் பார்க்கும்போது அதுதான் இந்த சுழற்சியில சிக்கி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த உலக ரீதியான பிணைப்புல அந்த பொருள் பற்றுதல்னால அருளுக்கு ஏங்காம பிறப்பின் நோக்கம் புரியாம பிறவி கடலை நீந்தாம திரும்பவும் இங்க பிறக்கக்கூடிய அந்த கட்டாயம் வருது. இந்த ரெண்டு கல்லுக்கு மத்தியில எப்படி கோதுமை மணிகள் சிக்கிட்டு அது நசுக்கப்படுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த மாயையில வசப்பட்டு சிக்கி நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ரொம்ப விளக்குது. இதுதான் இப்போ ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பக்தி இருக்கு, அது நம்பிக்கையால வந்தது. கோயில்ல கடவுள் அருள் பாலிக்கிறார், இந்த கோயில்ல இந்த கடவுள் இந்த நாமத்துல இந்த வடிவத்துல இருக்கிறார், அங்க போனோம் இந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறும். அந்த ஸ்தல புராணம், அந்த ஸ்தல மகிமை, அந்த கஷேத்திரத்தோட பிரசித்தி சொல்லக்கூடிய அத்தனையும் தெரிஞ்சு அந்த கோயிலில் போய் தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் கோயில் இருக்கிற அதே கடவுள் அர்ச்ச ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லாத்துக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஞானம் மேலோங்கும் போது உங்களுக்கு அந்த ஞானத்தால ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று பயமில்லாத நிலை கிடைக்கும். பயமில்லாத நிலை என்ன? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருன்னும் போது அந்த பயமில்லாத நிலை வரும். அந்த பயமில்லாத நிலை இவர் இன்னைக்குமே என்னை பாதுகாத்துட்டு இருக்கார். இந்த உடல் எவ்வளோ காலம் இந்த பூலோகத்தில் இருக்குமோ அது அவராலேயே நிச்சயிக்கப்படும். ஒருவேளை அவர் காரியத்தை நான் எடுத்து செய்யும் போது அவர் இந்த உடலுக்குண்டான ஆயுளையும் உடல் பலத்தையும் மனோபலத்தையும் கொடுப்பார். நான் கடவுளோட குழந்தைன்னும் போது எனக்கு அழிவும் இல்லை, எனக்கு நான் முழுமையானவர். அந்த நம்பிக்கையும் அந்த ஞானத்தாலேயே மேலோக்கும். அதே சமயத்துல அது பயமில்லாத நிலையை கடந்து வரும்போது எல்லாத்திலையும் ரெண்டாவது நிலை, எல்லாத்திலையும் கடவுளை பார்க்கும்போது நீங்க எந்த தவறையும் செய்ய முடியாது, நல்லதை மட்டும் செய்வீங்க. அந்த நல்லதையும் அந்த புண்ணிய காரியத்தையும் நீங்க கடவுளுக்கே சமர்ப்பணம். ஏன்னா நீங்க எந்த ஒரு சக ஜீவராசிக்கும் சக மனுஷ
சர்வபூதா தயான்ற மாதிரி சக ஜீவராசின்னு பார்க்க மாட்டீங்க. எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காருங்கிற அந்த அந்த தன்மை உங்களுக்குள்ள மேலோங்கும் போது நீங்க கடவுள் தான் என்ன கருவியா பயன்படுத்தி கடவுளோட வடிவமா இருக்கக்கூடிய இன்னொரு ஜீவாத்மாக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் இந்த சேவை இந்த நல் காரியங்கள் நடக்குதுன்னும் போது அந்த புண்ணியத்துக்காகவும் நீங்க இயங்க மாட்டீங்க. இந்த புண்ணிய காரியம் நல்லது செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த புண்ணிய காரியத்தையும் அந்த பலனை துறந்தவரா இருப்பீங்க. பயமில்லாத நிலையும் கிடைக்கும். அந்த துறந்த நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த மோட்ச சந்நியாசமும் கிடைக்கப்பெறும். இந்த ரெண்டு விஷயமும் கடவுளை எல்லாத்துக்குள்ளேயும் பார்க்கணும், எல்லாமே கடவுளுக்குள்ளதான் இருக்கணும், அந்த பார்வையினால கிடைக்கப்பெறும். இதை தான் ஒற்றைத்தன்மைன்னு சொல்றோம். இதுதான் உண்மையான தெய்வீகம். இந்த நிலையில இருக்கிறதுக்காக தான் இந்த தோகாவும் அதை தான் நடக்குது. இல்லைன்னா தெரிஞ்சோ தெரியாமலையும் பக்தியும் இருக்கு, ஆனால் அதே சமயத்துல விருப்பு வெறுப்பும் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்க்கும்போது விருப்பு வெறுப்பை கடந்தவரா நீங்க இருப்பீங்க. உங்களோட கடவுளோட பிரதிபலிப்பையே நீங்க எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. அன்றாட நல்லதையே செய்யறதுக்கு உங்க மனதும் உங்க தேகமும் உங்க உடல் பொருள் ஆவின்னு சொல்லக்கூடிய அதுவும் இயங்கும். அதையும் நீங்க நான் செஞ்சேங்கிற அந்த அகங்காரம் இல்லாம இது எனக்காக தான் செய்யப்பட்டதுங்கிற அந்த மமக்காரமும் இல்லாம சாட்சாத்கார நிலையிலேயே இருப்பீங்க. இவ்வளவு விஷயமும் அந்த ஏகத்துவ பாபான்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை தன்மையிலே நடக்கும். இந்த நிலையில நீங்க இருக்கீங்களா, இருக்கணுங்கிறதுக்காக தான் அன்றாட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன துக்கத்தையும் கொடுக்குது. நினைச்சு பாருங்க, இந்த நிலையில இருக்கிறவங்க யாரையும் தாழ்வா நினைக்க மாட்டாங்க, அவங்களையும் உயர்த்தி கொள்ளணும்னு சமுதாயத்துல விரும்ப மாட்டாங்க, யாரையும் தன்னை காட்டிலும் உயர்ந்தவரும் நினைக்க மாட்டாங்க, தாழ்ந்தவரும் நினைக்க சரி சமத்துல இருப்பாங்க. அந்த அந்த பார்வை அதுவே தெய்வீக பார்வை. அந்த நிலை அதுவே பூர்ணமான தெய்வீக நிலை. இந்த நிலையை தான் இங்க கபீர்தாஸ் விளக்குறார். இந்த நிலை தான் எல்லாத்துக்கும் யார் ஒருவர் எல்லா ஜீவன்களிலும் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மத்தையும் எல்லா ஜீவன்களுக்கும் உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கக்கூடிய அந்த பார்வையில இருக்கிறாங்களோ அவங்க தங்கள் மனதால் தங்களை தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள். அதே சமயத்தில் உயர்ந்த லட்சியத்தை அடைய அவர்கள் இன்னைக்குமே அடையக்கூடிய அந்த நிலையும் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பொறாமைங்கிற அந்த ஒரு சின்ன குணத்தினால, பேதபாவம் விருப்பு வெறுப்புனால, அதனாலதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பொருள் போட்டியும் இருக்கு. அருளுக்காக யாரும் போட்டி போடுறதில்லை, பொருளுக்கு தான் போட்டி போடும். பொருள் தன்மைக்கான போட்டி இருக்கு. அவரை விட நான் உயர்ந்த நிலையில இருக்கணும், இதுல பொருள் சார்ந்த விஷயத்துல தான் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பார்த்தா இந்த தன்மையே வராது, இந்த பேதபாவமே இருக்காது, இந்த பிரிவினையே இருக்காது. இரண்டற்ற நிலையில இந்த இரட்டை தன்மையிலிருந்து நம்ம விலகும் போது அந்த நிலை உங்களுக்கு புண்ணியத்தை செய்ய வைத்து புண்ணிய காரியங்களையும் அந்த பலனையும் துறக்க வைத்து அதையும் கடவுளிடம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த உணர்வும் பெறும். அதுவே பெரிய நிலை. அந்த நிலை தான் ஜீவமுக்த நிலை. அந்த நிலை தான் அனைத்திலையும் கடவுளை காணக்கூடிய நிலை, வாழும் கடவுளாக இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை கடவுள் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்க முடியும். அவருடைய திருஷ்டி தான் அந்த நிலையில இருக்கும். அப்போ நீங்க எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்தீங்கன்னா கடவுளை உணர்ந்தவர்களா வாழும் கடவுளா நீங்க இருக்கு. கடவுளை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட சர்வ வல்லமையை நீங்க குறைத்து மதிப்பிடுறமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கடவுளை நீங்க எல்லா இடத்திலையும் எல்லா ஜீவன்களையும் எல்லா உயிரினங்களையும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையே உங்க மனதை வலிமைப்படுத்தி அதை மனதால நீங்கள் தாழ்த்தப்படாம உங்க மனதை பார்த்து கொண்டு உயர்வான லட்சியத்தை குறிக்கோளை கடவுளை அடைவதை அது உறுதி செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பவே நீங்க அந்த நிலையை அடையிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கடவுளுங்கிற அந்த நிலையை அளப்பரியா அன்று தன்னலமற்ற சேவை நிபந்தனையற்ற கருணை அந்த நிலையை அடையிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க. இதுதான் அற்புதமா இங்க விளக்குறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க மூலத்தை உணர்வுல, உங்களோட மூலம் எது,
நீங்க உங்களோட மூலத்தை நீங்க சொல்லும்போது இன்னைக்கு உங்க தேகத்தோட நீங்க மூலத்தை சொல்றீங்க. நான் இங்க பிறந்தேன், இங்க வளர்ந்தேன், இந்த குலத்துல நான் பிறந்திருக்கேன், இந்த கோத்திரம் எனக்கு. அதை கடந்த இந்த ஆத்மாவுக்கு மூலம் எது? உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, பரபிரம்மத்தோட மூலம், அதுதான் உங்களோட மூலம், உங்களோட ஆதி மூலம். அந்த நிலையிலிருந்து நீங்க எல்லா இடத்துக்கும், எல்லா ஜீவாத்மா, எல்லா வடிவங்களையும் அதை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த இணைப்போட நீங்க எல்லா இடத்துலையும் அவரை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த நிலையை நீங்க சீக்கிரமா அடிச்சிருக்கீங்க. அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்க்கறதுக்கு தான் மாயை தடங்களா இருக்கு ஒரு விதத்துல. அதுதான் இன்னி கபீர்தாசன் சொல்றாரு. அந்த ரொம்ப அபூர்வமானவர்கள், அரிய சாமஹாத்மா சூதுர்லமான்ற மாதிரி அந்த அபூர்வமானவர்கள் மட்டும்தான் அந்த கைத்திரிகையில சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், அதுல வந்துடுவாங்க. இல்லைன்னா நசுக்கப்படுகிறார்கள். மாயையின் வசையில் இருக்கும்போது, மாயையின் பிடியில் இருக்கும்போது, மாயையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு, அதில் நசுக்கப்படுகிறார்கள். ஏதோ அபூர்வமானவர்கள் அந்த கைத்திரிகையில் இருக்கக்கூடிய 2 விஷயத்தையும், அந்த கைப்பிடியையும் அனைத்திலையும் அந்த இயக்கக்கூடிய ஒரே சக்தியை பார்ப்பாங்க. ஒரே அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை, பரபிரம்மத்தை பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது அந்த நொடியிலிருந்து, அந்த க்ஷணத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். விடுதலைன்னா பற்றுதலிருந்து விடுதலை, விடுதலைன்னா கோபத்திலிருந்து விடுதலை, விடுதலைன்னா வெறுப்பிலிருந்து விடுதலை, விடுதலைன்னா பொறாமையிலிருந்து விடுதலை, பேராசையிலிருந்து விடுதலை, அகங்காரத்திலிருந்து விடுதலை, மமக்காரத்திலிருந்து விடுதலை. இத்தனை விஷயமும் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கறது. இதுதான் எல்லாத்துக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு. எல்லா உலக ரீதியான துக்கத்துக்கும் நிரந்தரமான தீர்வு எல்லா இடத்திலையும் கடவுளை பார்க்கறது. எல்லா வடிவத்தோட மூலத்தை பார்க்கறது. வெறும் அந்த வடிவத்தை பார்க்கறது இல்லை. வடிவத்தை பார்க்கும்போது தோல், சதை, அவங்களோட ஏற்பட்ட அனுபவம், அவங்களோட நடத்தை, அதெல்லாம் அவங்களுக்கு விருப்பையும் கொடுக்கலாம், வெறுப்பையும் கொடுக்கலாம். ஆனா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சௌந்தரியத்தை பார்க்கும்போது, அதோட மூலத்தை பார்க்கும்போது, நீங்க எப்பவுமே மனநிறைவோடு இல்லாமல், மனநிறைவோடு இருந்து உங்க மனதை சமநிலையில வச்சு, அதே சமயத்துல உங்க மனதின் சக்தியால நீங்க வாழும் கடவுளாகவும் நடமாடும் கோயிலாகவும் திகழலாம். இதுவே அந்த ஏகத்துவ பாவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றைத்தன்மைக்கு இருக்கக்கூடிய சக்தி. இதுதான் நீங்க பார்க்கணும். ஒருத்தர் மேல கோபம் வருது, வெறுப்பு வருது, அதுக்கு காரணம் அவர் இல்லை, உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மன பலவீனம். உங்களால அவரை கடவுளா பார்க்க முடியல. அதனால பலவீனம் உங்ககிட்ட தான் இருக்கு. கோபப்படுத்தினாலும், வெறுப்புக்கு உண்டான சூழல் உருவானாலும், விலகக்கூடிய அந்த சூழல் உருவானாலும், நீங்க விலகினாலும், ஆனா மனசார அவங்க கூடயும் கடவுள் தான் இருக்கார். கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலா இருக்கார். எல்லாத்து மூலியமா எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார்? அவரோட நிலையை வழங்குறதுக்காக தான் அவர் கொடுக்கிறார். அந்த நேர்மறையான எண்ணம் இருக்கும்போது கடவுளிடம் போய் அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை சரி பண்ணுங்கிற அந்த நிலையே வராது. அந்த கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அது நீங்கி உண்மை கடவுள் எதை கொடுக்க விரும்புகிறாருங்கிற அதுக்கு இயக்கக்கூடிய மனநிலை மட்டும் இருக்கும். அதுவே பெரிய நிலை. அதுவே உலக ரீதியான அத்தனை பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் அதுவே முழுமையான தீர்வு. அனித்ய அனாத்மா விபர்யாய மதிரகம். பாகவதத்துல அக்ரூரோட வச்சனம் இது. அதாவது அற்புதமா சொல்றாரு, எல்லாமே தெய்வஸ்வரூபம் தான், எல்லாமே கடவுளோட வடிவம் தான். அறியாமையின் பிடியில் இருக்கிறதுனால, பொருள் புத்தி இருக்கிறதுனால, அந்த புத்தி மாயையான சூழப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தியால அவங்களோட மூலத்தை தெரிஞ்சிக்க முடியல. அதை எப்பவுமே நேர்மறையான எண்ணத்துல எல்லா அனுபவத்தையும் அதனால ரசிக்க முடியல, மேலிலையும் அடைய முடியல, மெய்ஞானமும் சித்திக்கல அப்படிங்கிற. அதனால பொருள் ரீதியான புத்தி என்ன? இவ்வளவு பொருள் இருந்தாதான் சமுதாயம் என்னை மதிக்கும், இவ்வளோ பதவி இருந்தாதான் எனக்கு மரியாதை கிடைக்கும், இது இருந்தாதான் நான் இந்த பிறவியை கடக்க முடியும், இந்த
கோரிக்கையெல்லாம் நிறைவேறினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த பொருளால இந்த வஸ்துக்களால தான் என்னை திருப்திப்படுத்த முடியும், இதெல்லாம் பொருள் ரீதியான புத்தி. நான் சாதிக்கணும், உலக ரீதியான சாதனையை படைக்கணும், இதெல்லாம் பொருள் ரீதியான புத்தி. இதெல்லாம் ஒருவேளை நிறைவேறலைன்னா உங்களுக்கு துக்கத்தை வரும். ஆனா அந்த பொருள் புத்திய எது சூழ்ந்திருக்கு அப்படின்னா மாயைங்கிற அறியாமை சூழ்ந்திருக்கு. அதை நீக்கி உங்களோட மூலத்தை நீங்க பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மூலம் ஆதி மூலமா இருக்கக்கூடியது கடவுள் தாங்கிற அந்த ஒற்றை தன்மையோட அந்த ஸ்திதியோட நீங்க ஒவ்வொருத்தரையும் தரிசிக்கும் போது, ஒவ்வொருத்தரோடு பழகும் போது, அந்த நிலை வரும்போது நீங்க அந்த கடவுளோட நிலையில இருப்பீங்க. அந்த க்ஷணமே உங்க பொருள் ரீதியான புத்தி அருள் புத்தியா மாறியிருக்கும். ஏன்னா புத்திங்கிற இந்த சின்ன கருவிதான் உங்க மனசை பலவீனமும் படுத்துது, பலமாவும் ஆக்குது, நம்பிக்கையும் விதைக்குது, அவநம்பிக்கையும் திணிக்குது. இத்தனை விஷயம் புத்தியால தான் வருது. அதனாலதான் புத்திமான புத்தியை ஜெயிச்சவங்க புத்தரா கருதப்படுறாங்க, புத்தியோட தோத்தவங்க பத்தரா கருதப்படுறாங்க. பத்தர்னா அறியாமையில் இருக்கக்கூடிய மூடர்கள் அப்படின்னு கருதப்படுறாங்க. அறியாமை என்ன? அவங்களோட மூலத்தை தெரியாம இங்க பூலோகத்துல நடமாடுறதே ஒரு அறியாமை தான். எல்லாம் கடவுள்னு மனசார ஏத்துக்காம, எல்லாத்துலயும் கடவுளை பார்க்காம, கடவுளோட சர்வ வல்லமையை குறைச்சி மதிப்பிடுறதும் அறியாமை தான். கடவுளால என்ன வேணாலும் செய்ய முடியும், எந்த வடிவத்திலும் வேணாலும் வர முடியும், எல்லாம் கொடுத்தது கடவுள் தான். கடவுளை உணர்றதுக்கு, கடவுளை எல்லா வடிவத்திலையும் பார்க்கறதுக்கு, மாயை கடந்து அவரை முழுமையான சமர்ப்பண பாவத்துல எல்லாருமே அவருக்கு கொடுத்தது எல்லாத்தையும் அவரை திரும்ப வழங்குறதுக்கு தான் நான் இந்த கருவியா இருக்கேங்கிற போது உங்களுக்கு மெய்ஞானம் சித்திக்குது. என்னைக்கு நான் என்னுடைய அந்த ரெண்டு விஷயம் உங்ககிட்ட மறைக்கப்படுதோ, அது விலகுதோ, அப்பவே உங்களுக்கு அந்த 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 மோட்ச நிலை, உங்களுக்கு ஜீவமுக்தி நிலை உங்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் இந்த வாக்கியம் உணர்த்தது. அதனால அந்த மாவரைக்கிற கைத்திரிகைக்குள்ள சிக்கக்கூடிய அந்த நெல்மணிகளா கோதுமை மணிகளா இல்லாம நீங்க அதிலிருந்து தப்பித்து எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்து நீங்க ஒற்றை உணர்வுல முழுமையான சமர்ப்பண பாவத்துல தன்னலமற்ற சேவையில் ஈடுபட்டு இன்னைக்குமே பரியான்பல இருக்கு சொன்னாங்க. பகைவரையும் பாராட்டக்கூடிய அந்த மனப்பான்மை, பகைவருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அந்த தன்மை. எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்தீங்கன்னா பகைவர்னு யார் இருக்க, பகைவர்னு யாருமே பகைவர்ங்கிறது நம்ம உருவாக்கி வைக்கக்கூடிய அது ஒரு 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 பிம்பம். அதுவும் மாயையால் அறியாமையால மனசுல பதியக்கூடிய அந்த எண்ணம். பகைவர்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவங்க நடக்கிறது, அதனால பகைவர்கள். உங்களுக்கு எண்ணற்ற சோதனைகளை நீங்க கொடுத்திருக்காங்க, அதனால பகைவர்கள். நீங்க நினைச்சபடி அவங்க இல்லை, அதனால பகைவர்கள். உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல அவமானப்படுத்தி இருக்காங்க, அதனால பகைவர்கள். இதெல்லாம் கடக்கக்கூடிய ஒரே விஷயம் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கறது. அதனாலதான் ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் சிகாகோ, அமெரிக்காவில் சிகாகோவில் இருக்கார். அவரோட நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் ஒரு முறை அவரை தேவாலயத்துக்கு, கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு அழைக்கிறார். அவர் கூட்டிட்டு போறார். கிறிஸ்துவ தேவாலயத்தை எல்லாம் காட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியத்தையும் விளக்குறார். இயேசு கிறிஸ்து, புனித மேரி, அவர்களோட ஓவியம் எல்லாம், அந்த வடிவம் எல்லாம் அற்புதமா இருக்கு. ஒவ்வொன்றையும் விளக்கி கொண்டு வர ஒரு ஓவியத்துக்கிட்ட வரும்போது சுவாமி விவேகானந்தரோட பார்வை ரொம்ப கூர்மையா, ரொம்ப கவனிப்போட அந்த ஓவியத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த பாதிரியார், ஒருவேளை இவருக்கு தெரியல போல் இருக்கு, சுவாமி விவேகானந்தருக்கு இருக்கக்கூடிய இந்த சித்திரம், இந்த ஓவியத்தோட அந்த அர்த்தம், அதோட வெளிப்பாடு தெரியல போல் இருக்காது அப்படின்னு அது விளக்குறதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதுதான் எங்களோட கிறிஸ்துவ மதத்துல சாத்தான் இதை என்ன சொல்றதுன்னா, இதை இயேசு கிறிஸ்து அவரோட பாதத்துல வச்சு நசுக்கிறார் அப்படின்ற அந்த சித்திரம், அந்த ஓவியத்தோட அந்த அர்த்தம் அப்படி இருக்கு, அந்த வெளிப்பாடு அப்படி இருக்கு, அந்த சித்தரிப்பு அப்படி இருக்கு, அதை சொல்றாரு. அங்க நிறைய தேவதைகள் எல்லாம் இருக்கு. தேவதைகள் எல்லாம் அந்த கிறிஸ்துவோட சேர்ந்து அந்த சாத்தான்னு சொல்லக்கூடிய தீய சக்தியை நசுக்குது, காலில் போட்டு நசுக்குது.
அது வெளிவராமல் அந்த ஓவியத்தோட சித்திரம், அதோட அர்த்தம் எப்படி இருக்கு, இதை விளக்கிட்டு அந்த பாதிரியார் கேட்கிறார், உங்க மதத்துல சாத்தானோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு. எங்க மதத்துல, கிறிஸ்தவ மதத்துல சாத்தானோட வடிவம் இப்படி இருக்கு, தலையில 2 கொம்பு, வாலு, அகோரமான ஒரு உருவம், இதை தேவதைகள் அடக்கி ஆள்றாங்க, இதை கட்டுப்படுத்துறாங்க, விதிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோட அருளால இது நடக்குது அப்படின்னு அந்த சித்திரத்தோட விளக்க உரையை அவர் கொடுக்கிறார். இப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உங்களோட மதத்துல சாத்தானுக்கு என்ன வடிவம், இந்த மாதிரி தான் வடிவம் இருக்குமா என்பது அவர் அது ரொம்ப அந்த சித்திரத்தை ரொம்ப ஆழமா கவனிச்சுட்டு பார்வையில பார்த்துட்டு தெய்வீக திருஷ்டின்னு சொல்றார். எங்க சனாதன தர்மத்துல நாங்க எல்லாமே கடவுளா தான் பார்ப்போம், எங்களுக்கு தீய சக்தி நல்ல சக்தின்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கடவுளா தான் நாங்க பார்ப்போம், கடவுளா தான் கருதுவோம், அதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்றேன். இது ஏன் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன்னா, அந்த திருஷ்டி சுவாமி விவேகானந்தரோட திருஷ்டி. அப்படியா, எங்க மதத்திலையும் அசுரர்கள் ராட்சசர்கள் இப்படிதான் இருக்காரு, அசுரர்களும் ராட்சசர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணன் தான், ஆத்மேஸ்வரன் தான் அப்படிங்கிற அந்த ஆத்மாவோட சம்பந்தப்படுத்தக்கூடிய அந்த பார்வை தெய்வீக திருஷ்டி. வெறும் இந்த தேக கண்களால, தேக சக்ஷுவால பார்க்கக்கூடிய பார்வை கிடையாது, ஞான சக்ஷுவால ஆத்மார்த்த பாவத்தால அளப்பரியா அன்பால பார்க்கக்கூடிய திருஷ்டி. அளப்பரியா அன்பால பார்க்கும்போது பகைவரே கிடையாது, தீய சக்தியே கிடையாது, எல்லாமே கடவுள் உருவாக்கிய சக்தி தான், கடவுள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்குது, இந்த அண்ட பிரம்மாண்டத்துல அவர் மட்டும்தான் இருக்கார், ஒவ்வொரு வடிவமா இருக்கார், ஒவ்வொரு வடிவமா இருக்கார், சரமா அச்சரமா இருக்கார், எல்லாமே வருதான் அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கும். இதை தான் ஒவ்வொருத்தரும் உணரும். சுவாமி விவேகானந்தரோட பார்வை எப்படி இருந்தது, அன்னையோட அவருக்கும் ஒரு மனமாற்றம் நடந்தது, பாதிரியா இருக்கும். இன்னும் தீய சக்தின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே கடவுள் தான் உருவாக்கி இருக்காருன்னா அதுவும் கடவுள் தான், அதுவும் கடவுள் தான். அந்த பார்வை பார்க்கும் போது எந்த தீய சக்தியும் இருக்குது, எல்லாமே நல்ல சக்தியா தான். தீய சக்திங்கிறது ஒண்ணு. எங்க அகங்காரம் இருக்கோ, எங்க மமக்காரம் இருக்கோ, நான்ற கர்வம் எங்க இருக்கோ, என்னோடதுங்கிற பட்டுதல் எங்க இருக்கோ, அதனால பேராசையும் வெறுப்பும் இருக்கும், அது அனைத்தும் தீய சக்தி, அது அனைத்தும் தீய சக்தி. அன்பு கருணை எங்க மேலோங்கி இருக்கும், அந்த அன்பு கருணையால அந்த தீய சக்தியும் அன்பால, தெய்வீக அன்பால, அளப்பரிய அன்பால நல்ல சக்தியா மாறும். ஒரு சின்ன கதை. ஒரு ராஜ்யத்துல ஒரு பெரிய பூந்தோட்டம், அதோட பல தோட்டமும் இருந்தது. ஒரு தோட்டக்காரர், வயதான தோட்டக்காரர், சின்ன வயசுல இருந்தே அரும்பாடுபட்டு அந்த பூந்தோட்டத்தையும் பழத்தோட்டத்தையும் அது பராமரித்து கொண்டிருந்தார். ரொம்ப அற்புதமான பராமரிப்பு, ஒவ்வொரு நந்தவனம் மாதிரி இருக்கும் அந்த பூந்தோட்டம், பழத்தோட்டம். அங்க இருக்கக்கூடிய கனிகள், அது மாங்காயா இருக்கட்டும், எல்லா கனிகளும் அவ்வளோ ருசியா இருந்தது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. அப்போ அந்த பூந்தோட்டத்தை ஒட்டி அந்த வேலி இருந்தது. அவர் அந்த பூந்தோட்டத்துல நடுவுல ஒரு சின்ன குன்று மாதிரி இருந்தது. அந்த குன்றுல ஏறி அந்த எப்பவுமே அந்த பூந்தோட்ட அந்த காவல்காரர், அந்த பழத்தோட்ட காவல்காரர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்தையும் அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாத்தையும், பொதுமக்கள் எல்லாத்தையும் அந்த பூந்தோட்டத்தை கடந்து போகும்போது, வாங்க வாங்க பூந்தோட்டத்துக்குள்ள வாங்க, இந்த பூக்கள் எல்லாம் பறிங்க, இந்த பூந்தோட்டத்தை நல்லா ரசிச்சுக்கோங்க, பழங்களையும் ஒரு நல்ல அறுசுவை கனிகள்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் வீட்டில் எல்லாத்தையும் கொடுங்க, நீங்களும் பசியாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு ரொம்ப கனக்குரல்ல எல்லாத்தையும் அழைப்பார். இவங்களும் மக்களும் ரொம்ப அன்பா இருக்காரே, இப்படி இருக்காரேன்னு அந்த வேலியை கடந்து போகும்போது அங்க ஓடிட்டு வந்து கீழே கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வந்து ஓடிட்டு வந்தோடனே அவர் சுபாவம் மாறி கையில இருக்கிற தடியால இந்த பூந்தோட்டத்தை விட்டு வெளியே போங்கன்னு துரத்திடுவார். அவங்களை அடிச்சு விரட்டுவார் வெளியே. இந்த முரண்பாடான இந்த நடத்தை, இந்த முரண்பாடான அவரோட மனநிலை எல்லாத்துக்கும் குடும்பத்தை கொடுத்தது. மறுபடியும் மேல அந்த குன்றுகிட்ட போனவனையும் வாங்க வாங்க, இப்பதான் அடிச்சு விரட்டி இருப்பாரு, மறுபடியும் வாங்க வாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க,
பூந்தோட்டத்தை ரசிச்சுங்க, பூவை பறிச்சுட்டு போங்க அப்படின்னு. இது உங்களோட பூந்தோட்டம்னு வேற சொல்லுவார். என்னடா இவரோட குழப்பமான, இவரோட முரண்பாடான அந்த நடத்தை, அந்த சுபாவம் நிறைய பேருக்கு குழப்பத்தை கொடுத்தது. இது அன்றாட நடந்துட்டே இருக்கு. நிறைய பேர் இவரை பைத்தியம்னே முத்திரை குத்திட்டாங்க. மனநிலையை கொன்ற இவர் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க. சில பேர் ரொம்ப அகங்காரம் பிடிச்ச ஒரு ஆத்மான்னு அந்த முத்திரையை குத்துறாங்க. ஆனா இது அன்றாட நடக்கும்போது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும்போது சில மக்கள் போய் ஒரு ஞானி கிட்ட கேட்டாங்க. மேல அந்த குன்றுல இருக்கும்போது அவரு எல்லாத்தையும் வாமான்னு கூப்பிடுறாரு. கீழே கொஞ்சம் இறங்கி வந்தவனையும் தடியால் அடிச்சு எல்லாத்தையும் விரட்டுறாரு. என்னோட பூந்தோட்டம்ங்கிறாரு. மேல இருக்கும் போது எல்லாமே உங்களோடதுங்கிறாரு. கீழே வந்தவனே இது என்னடுதுங்கிறாரு, அடிச்சு விரட்டுறாரு. ஒரு நொடிக்குள்ள, ஒரு நிமிஷத்துல இந்த மனநிலை எப்படி இவருக்கு மாறுது இந்த வயதான தோட்டக்காரருக்கு அப்படின்னு ரொம்ப அவங்க அந்த சந்தேக உணர்வோட அந்த ஞானி கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னைக்காவது அவர் தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த குன்று இருக்குல்ல, அவர் நின்றுட்டு இருந்தார்ல, அன்போடு உங்களை கூப்பிடுவார்ல, அந்த இடத்துக்கு போய் நல்ல அந்த பூமியை தோண்டி உள்ள ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏன்னா கீழே இருக்கும்போது அவரோட மனநிலை வேற மாதிரி இருக்கு, மேல இருக்கும்போது அவரோட மனநிலை வேற மாதிரி இருக்கு. அங்க ஏதோ இருக்கணும். நீங்க அந்த இடம் கூட அவரோட மனசை பாதிக்கக்கூடிய, அந்த மனசை மாற்றக்கூடிய அந்த வல்லமை இருக்கு. கொஞ்சம் அந்த இடத்த, அந்த பூமியை தோண்டி பாருங்க, ஏதாவது புதைந்து இருக்கான்னு பாருங்க, இந்த பொக்கிஷம் இருக்கா, ஏதாவது ஒரு வஸ்து இருக்கலாம், நீங்க பாருங்க. ஒரு நாள் பிரஜைகள்லாம் சேர்ந்து இந்த குன்ற இவர் போனதுக்கு அப்புறம், வெளியே போனதுக்கு அப்புறம் ஓய்வெடுக்க போகும்போது இவர் அந்த குழியை தோண்டி பார்க்குறாங்க, புதைந்த விஷயத்த. அங்க விக்ரமாதித்யரோட சிம்மாசனம் இருக்கு. ராஜா சக்கரவர்த்தி விக்ரமாதித்யோட சிம்மாசனம் அங்கே கிடைக்குது. அப்போ அந்த ஞானிகள் தெரியுது, ஞான திருஷ்டியில் இது விக்ரமாதித்யோட சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல இருக்கும்போது அவரு அளப்பரியா அன்போட எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கியிருக்காரு ராஜா. அந்த சிம்மாசனத்தோட அந்த சக்தி, அந்த உணர்வு அந்த தோட்டக்காரரை அதுக்கு மேல நிற்கும் போது அவரை மனசை இப்படி மாத்துது. கொஞ்சம் கீழே வந்தவனையும் சராசரியா மனசனா மாத்துது. மேல இருக்கும் போது தீர்க்க தரிசியா தான தர்மமானா மாத்துது. கீழே வந்தவனையும் அவரை அந்த இடம் பயின்றவனையும் கீழே வந்தவனையும் அவரோட மனநிலை மாறுது. இதை அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஞானி சொன்னதுக்கு அப்புறம் அதை கண்டெடுத்தாங்க, இதை கண்டறிந்தாங்க. இதோட கதையோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட மனநிலையும் எப்படிதான். இப்போ சொற்பொழிவு கேட்கும்போது, அருளரை கேட்கும்போது, சேவையில ஈடுபடும் போது, ஒரு கோயிலுக்குள்ள, ஆலயத்துக்குள்ள மனம் லயமாகும் போது எல்லாமே கடவுள் தான், வாழ்க்கையில என்ன இருக்குன்ற மாதிரி வரும். மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது, சமுதாயத்தோட நீங்க கலக்கும் போது, மாயைக்குள்ள நீங்க மாயையில வசப்படும் போது, சிக்கும் போது, மறுபடியும் உங்களுக்கு அந்த முரண்பாடான உணர்வை நீங்களே கண்டறியலாம். அதனால சொல்றேன், உங்களோட உங்களோட தவறுகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இதுவே முதல் நிலை. அதை அடையாளம் கொண்டால் அதை இரண்டாவது நிலை என்னன்னா, அதுக்காக மனசார வருதுங்க. எத்தனை முறை நானும் சொல்லியிருக்கேன், என்னதுன்னு சொல்லியிருக்கேன், கடவுளை கொடுத்ததை எப்படி என்னதுன்னு சொல்லலாம் அப்படின்னு வருதுங்க. இத்தனை தீய பழக்கங்கள் இருக்கு, இத்தனை தீய குணங்கள் இருக்கு அப்படின்னு அதுக்காக மனசார வருதுங்க. இது இரண்டாவது நிலை. ஆன்மீகத்துல முதல் நிலையே செய்யற தப்ப அடையாளம் கண்டு கொள்றது தான். இதுதான் முதல் நிலை. முதல்ல ஒத்துக்கணும், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு ஒத்துக்கணும், இந்த தீய எண்ணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு ஒத்துக்கணும். இது முதல் நிலை. இரண்டாவது, வெறும் அடையாளம் கண்டு கொள்றது மட்டும் இல்லை, மனசார வருத்தம், நான் திருந்தணும், நான் வருந்தணும் அப்படின்னு திருந்துறதுக்காக நான் வருந்துறேன், அதை நான் மாற்றணுங்கிற வருந்தணும். அதெல்லாம் ஒரு குரு மூலியமா, தெய்வ அருள் மூலியமா நீங்க மாயிலிருந்து விடுபட்டு உங்களோட தீய எண்ணங்கள், தீய குணங்கள், அகங்காரமும் மமக்காரமும் விலகிறதுக்கு அது வித்திடும். மூன்றாவது நிலை, தப்பை அடையாளம் கண்டுகொள்வது சிறப்பு. தவறுகளுக்காக மனசார ஆத்மார்த்தமா வருந்துவது மிக மிக சிறப்பு. அதே சமயத்துல மூணாவது நிலை என்னன்னா, அந்த தவறுகளை மறுபடியும் செய்யாமல் இருப்பது பாராட்டுக்குரியது.
மூணாவது நிலை ரொம்ப முக்கியம். சும்மா வருந்திட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, திருந்தணும், மனமாற்றம் நடக்கணும், அன்பால நடக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த சுக பகுப்பாய்வும் சுய கவனிப்பும் அன்றாட உங்களுக்குள்ள நடக்கணும். ஏன் எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை என்ன பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல? நான் பார்க்கணும், நான் பார்த்தே ஆகணும். அந்த நிலையை எனக்கு கொடுங்க, எனக்கு வழங்குங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். அது ஏன் அந்த ஏக்கம் அதிகரிக்க உங்களுக்கு அந்த நிலை கிடைக்கப்பெறும், கண்டிப்பா கிடைக்கப்பெறும். அதுதான் முக்கியம். இப்போ அந்த தோட்டக்காரர் மாதிரி தான் நீங்க உங்க மூலத்திலிருந்து, அந்த இணைப்பிலிருந்து, அந்த ஞானத்துல நீங்க எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கும்போது உங்களோட சுபாவம், உங்களோட நடத்தை, உங்களோட தன்மை அளப்பரியா அன்புல இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கி மாயையில் வசப்படும் போது நான்ற கர்வம் என்னோட இருக்கிற பல்லுகள் இருக்கும்போது சராசரியா மனுஷ ஜீவாத்மாவா நீங்க வாழ்வீங்க. அந்த நிலை உங்களுக்கு எந்த உயர்வையும் கொடுக்க, பொருள் ரீதியான உயர்வு கிடைக்கலாம், அது கிடைக்கும். ஆனால் உங்களோட பிறப்பின் நோக்கத்தை அது பூர்த்தி செய்யவே செய்யாது. இதை தான் நீங்க உணரணும். அதனால இந்த கதைக்குள்ள கருத்து என்னன்னா, எப்படி அந்த சிம்மாசனம் புதைந்த இடத்துல அவர் நின்றுக்கும் போது அவரோட மனநிலை மாறிச்சோ, அந்த மாதிரி உங்களோட மனநிலை என்னோட மூணு கடவுள் தான் அப்படின்னு நினைக்கும் போது உங்க மனநிலை மாறும். அதே மனநிலையோட நீங்க இந்த பூலோகத்தை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பார்க்கணும். அளப்பரியா அன்புல, நிபந்தனையற்ற கருணையில, தன்னலமற்ற சேவையில நீங்க ஈடுபடணும். அளப்பரியா அன்பு இருந்தாதான் தன்னலமற்ற சேவையை பண்ண முடியும், கொஞ்சம் தியாகம் பண்ண முடியும். அந்த நிலையில நீங்க இருக்கணும். இதுதான் அந்த கதையோட கருத்துக்குள். அப்போ இந்த அருளுரை, இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேட்குறீங்க, நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். இந்த ஞானம் முத, இந்த அருளை முத உங்களுக்கு வழங்கியிருக்கேன், நானும் பாக்கியசாலி. இதை நீங்க இங்க இந்த அரங்கத்துல இல்லாதவங்களுக்கும் சொல்ல போறீங்க, அவங்களுக்கும் பாக்கியசாலி, அவங்களும் பாக்கியசாலி. என்னோட பெரிய துரைசாமி அப்பா அற்புதமா சொன்னார், எல்லாமே பாக்கியசாலி. நீங்க இது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஞானம்ங்கிறது நீங்க மட்டும் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஞானோதயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலையை, அந்த இதுவும் நல்லது கேட்டுட்டீங்க, அது பகிர்ந்துக்கணும், நிறைய பேரை பகிர்ந்துக்கணும். நீங்க பகிர வைக்கிறதுல, பகிர்ந்துக்கிறதுல ஒரு தனி இன்பம் இருக்கு. அது முடிவில்லா இன்பத்துக்கும் உங்களை எடுத்து செல்லும். ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. வர வர இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இந்த தெய்வ உணர்வுல பேசும்போது நான் இன்னும் பேசுறதையே நிறுத்திடலான்னு தோணுது. ரொம்ப அற்புதமா இருக்கு ஒவ்வொருத்தரோட. அதுவும் அருளுரைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அருளுக்காக தான் அந்த உரை, அனுபவ உரை, சிறப்புரைன்னு சொன்னா கூட அதுவும் எல்லாத்துக்கும் அருளுரை. எல்லாத்துக்குள்ளிருந்தும் நான் தான் சொல்லக்கூடிய இந்த உணர்வு தான் பேசுதுன்னா அதுவும் அருளுரை. ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. என்னோட பூர்ண ஆசீர்வாதம்.